அருமையான நாளை ஆசிரியர் இதோ புதிதாக என் பள்ளிக்கு வந்திருக்கின்ற இந்த குழந்தைகளை நிறைவாக ஆசிரியர் இவர்கள் ஒவ்வொருவரையும் உடைய கருத்துக்கள் நீதாமே பிள்ளைகளை நிறைவாக ஆசிரியர் ஞானத்திலும் அறிவிலும் இடத்திலும் வளர்ச்சியும் பிள்ளைகளுக்கு தேவையான எல்லா ஆசீர்வாதங்களையும் தலையிலிருந்து முதல் கால் வரைக்கும் அவர்களுக்காக அனுப்பி ஒவ்வொரு நாளும் இப்பள்ளிக்கு வரும்பொழுது இவர்கள் சந்தோஷத்தோடு வருவதற்கும் இவர்கள் படிப்பதை கல்வி கொண்டு எதிர்காலத்தில் நல்ல முறையிலே வாழ வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தோடு பிள்ளைகள் பள்ளிக்கு வருவதற்கு ஒவ்வொரு நாளும் உங்களுடைய ஆசிரியரையும் வல்லமையும் அபரிமிதமாக கொடுத்து பிள்ளைகள் எப்பொழுதுமே சாட்சியுள்ள பிள்ளைகளாக வாழ நீ ஞானத்தில் அறிவில் எல்லா காரியங்களிலும் பிள்ளைகளை வளர்த்திருக்க கடவுளாக இப்பிள்ளைகளை நாங்கள் எந்த விதத்தில் வளர்க்க வேண்டும் என்று நீர் விரும்புகிறீரோ அந்த விதத்தில் வளர்ப்பதற்கு தேவையான எல்லா ஆசீர்வாதங்களையும் ஆசிரியர் பெருமக்களுக்கும் நீர் கொடுத்து வழிநடத்த வேண்டுமாய் உன் பாதத்திலே பிள்ளைகளை அர்ப்பணிக்கின்றேன். இவருடைய பெற்றோர்களை இவருடைய குடும்பங்களை நீ நிறைவாக ஆசீர்வதிக்கிறோம். இந்த குடும்பங்களுக்கு தேவையான எல்லா ஆசீர்வாதங்களையும் எல்லா தேவைகளையும் கொடுத்து இப்பிள்ளைகளையும் இக்குடும்பத்தையும் எப்பொழுதுமே சாட்சியுள்ள குடும்பங்களாக இவர்கள் வாழ்வதற்கு தேவையான எல்லா வளங்களையும் பொருளாதாரத்தையும் வருடாதாரத்தையும் கொடுத்து காத்து வழிநடத்த வேண்டுமாய் எங்கள் ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே அனைத்து குழந்தைகளை ஒப்புக் கொடுத்து தாழ்த்தி ஜெபிக்கின்றோம். எங்கள் ஜெபம் கேளு நல்ல பிதாவே. ஆமென். தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே. முடிகிற செயல்கள் எதுவென தெரிந்து முயற்சியை தொடங்கிட வேண்டும். நாம் நடக்கிற பாதையில் தடைகளை கண்டு களைகளை அகற்றிட வேண்டும். படிக்கிற வேர்வை நிலத்தினில் வீழ்ந்தால் நினைக்கிற வெற்றிகள் தோன்றும். அதில் படிக்கிற பாடமும் முடிக்கிற வேகமும் படிப்பினை ஆக்கிட வேண்டும். முடிகிற செயல்கள் எதுவென தெரிந்து முயற்சியை தொடங்கிட வேண்டும். நாம் நடக்கிற பாதையில் தடைகளை கண்டு களைகளை அகற்றிட வேண்டும். படிக்கிற வேர்வை நிலத்தினில் வீழ்ந்தால் நினைக்கிற வெற்றிகள் தோன்றும். அதில் படிக்கிற பாடமும் முடிக்கிற வேகமும் படிப்பினை ஆக்கிட வேண்டும். எடுத்துமையழைத்தோ மனவிகளே வருக பிரசா பள்ளியில் படிக்கவே வாருங்கள் வருகவே தலைக்கின்றோ. முடிப்பதும் எளிதென நினைத்தால் நடிப்பென வாழ்க்கை மாறும். மனிதன் உடுப்பதும் உண்பதும் உறங்கிடும் சுகமதும் நொடிக்கொரு துன்பங்கள் சேரும். படிக்கிற நூலில் பயன்களை தெரிந்தால் படிக்கிற பாதை தெரியும். மனிதன் எடுக்கிற முயற்சியும் படிக்கிற பயிற்சியும் கொடுத்திரும் வெற்றிகள் குவியும். மனமெனும் குதிரை மலைகளை தாண்டாது. அவ்வளோ சத்தமாக சொல்லு. புரிஞ்சா
டெய்லி சிஸ்டர் கேட்கும் பொழுது அந்த அளவுக்கு சத்தமாக சொல்லணும். அப்புறம் டெய்லி நல்லா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? ஸ்கூலுக்கு ரொம்ப சந்தோஷம். எத்தனையோ பள்ளிகள் இருந்தாலும் என் பள்ளிக்காக என் பள்ளியை நோக்கி நீங்கள் வந்திருக்கிறீர்கள். எங்களுடைய குடும்பங்களில் நீங்களும் ஒருவராக வந்து விட்டீர்கள். அதனால முதலில் உங்களுடைய பெற்றோர்களுக்கு என் மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஏன்னா எத்தனையோ ஸ்கூல் இருக்கு, இருந்தாலும் எங்களுடைய பள்ளியில் படிக்க வைக்கணும்ங்கிற ஒரு ஆர்வத்தோடு இங்கே வந்து நீங்கள் சேர்த்திருக்கிறீங்க. அதனால உங்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த நிர்வாகத்தின் சார்பாக என்னுடைய நன்றிகளை உரித்தாக்கிக் கொள்கின்றேன். அனைவருக்கும் எனது இனிய காலை வணக்கம். எல்லாரும் சந்தோஷமா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா நீங்க எல்லாருமே ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீர்கள். ஏன் அப்படி சொல்றேன்னு தெரியுமா? ஏன்னா இந்த ஸ்கூலுக்கு வர்றதுக்கே ஆசீர்வாதம் இருந்தால் தான் வர முடியும். நானும் உங்களை மாதிரி இந்த ஸ்கூல்ல படித்த மாணவி, இன்னைக்கு உங்க முன்னாடி டீச்சராக நிற்கிறேன். சரியா? ஏன் ஆசீர்வதிக்கப்பட்டாங்கன்னு சொன்னேன்னா, இந்த ஸ்கூல்ல நிறைய ஆசீர்வாதங்கள் நிறைந்த பள்ளி இது. எப்பயுமே நல்லதை மட்டுமே நினைக்கணும், நல்லதை செய்யணும். அப்ப நம்மளுடைய வாழ்க்கை நல்லபடியாக அமையும். எனவே மாணவிகளே, இவ்வளவு நாள் நீங்க எப்படி இருந்தீங்கன்னு தெரியாது. இப்போ ஒரு புதிய பள்ளியில் பிளஸட் ஸ்டூடெண்ட்ஸா நீங்க வந்திருக்கிறீங்க. சரியா? ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகளா வந்திருக்கிறீங்க. சிஸ்டர் சொன்ன மாதிரி எப்பயுமே ப்ரேயர் பண்ணுங்க. சரியா? ப்ரேயர் எதையும் சாதிக்க வைக்கும். இங்க நிறைய ப்ரேயர் தான் இருக்கும். அதுதான் ஆசீர்வதிக்கப்பட்டவங்கன்னு சொல்லி நிறைய நேரங்கள்ல ப்ரேயர் இருக்குங்க. அது ரொம்ப ரொம்ப நமக்கு ஆசீர்வாதமா அமையும் நம்மளுடைய வாழ்க்கைக்கு. நிறைய மாணவிகள் இங்கிருந்து படித்து பெரிய பெரிய பதவிகளில் பெரிய பெரிய இதுல இருக்கிறாங்க. நம்மளுடைய ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே படிச்சவங்க. அது மாதிரி நீங்களும் நாளைக்கு ஒரு பெரிய பதவியில் வருவீர்கள் என்று நான் நம்புகிறேன், வாழ்த்துகிறேன். எனவே மாணவிகளே, நல்லதையே நினையுங்கள், நல்லதை செய்யுங்கள், நல்லபடியாக வாழ்ந்து வாழ்க்கையில் வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்கள். முடிகிற செயல்கள் எதுவென தெரிந்து முயற்சியை தொடங்கிட வேண்டும். நாம் நடக்கிற பாதையில் தடைகளை கண்டு களைகளை அகற்றிட வேண்டும். படிக்கிற வேர்வை நிலத்தினில் வீழ்ந்தால் நினைக்கிற வெற்றிகள் தோன்றும். அதில் படிக்கிற பாடமும் முடிக்கிற வேகமும் படிப்பினை ஆக்கிட வேண்டும்.
முடிகிற செயல்கள் எதுவென தெரிந்து முயற்சியை தொடங்கிட வேண்டும். நாம் நடக்கிற பாதையில் தடைகளை கண்டு களைகளை அகற்றிட வேண்டும். நீ ஜோடிக் கண்கள் சிரித்திட பிறந்தாய், ஆனால் கோடிக் கண்கள் அழுதிட பிரிவாய். அதுதான் உயிர் வாழ்க்கை, அதுதான் உன் வாழ்க்கை.